வணக்கம் நண்பர்களே. குருவாழ்க குருவே துணை. உலகமெங்கும் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் 70ஆம் நம்பர் எந்த மாதிரி வேலை செய்யும். நம்ம ஒவ்வொரு நம்பருக்கு உண்டான பலன்கள் அப்படின்னு நம்ம போட்டுட்டு தான் இருக்கோம். அதே போல் மக்களுடைய கேள்விகள் அதிகமாக இருக்கிறது, எதிர்பார்ப்புகளும் அதிகமாக இருக்கிறது. இந்த 70ஆம் நம்பருக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும், பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கணும். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு சேரும். இப்போ இந்த 70ஆம் நம்பர் எந்த மாதிரியெல்லாம் வேலை செய்யும், எந்த மாதிரி இடத்துல இருந்தால் எப்படியெல்லாம் வேலை செய்யும், அதை பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வண்டி எண்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 70 அதாவது 70 டோட்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் 14. அப்போ டோட்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் 14 மிக அருமையாக வேலை செய்யும். அப்போ 70 எப்படி சார் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் 70 அப்படின்னாலே அடுத்தவர்களுக்கு பிரயோஜனம். இவர்களை வைத்து நம்ம எதுனாலும் நம்ம சாதிக்கலாம். இப்போ இவர்கிட்ட நம்ம ஏதாவது ஒரு இது தேவைப்பட்டு நம்ம போய் ஏதாவது கேட்கலான்னு போனீங்கன்னாக்கும் தாராளமாக போய் கேட்கலாம். தாராளமாக அவரும் செய்வார். அடுத்தவர்களுக்கு உபகாரி. அப்போ அடுத்தவர்களுக்காக இவர் கொஞ்சம் செய்யக்கூடிய ஒரு எண்ணங்களும் நல்ல மனோபாவங்களும் இவங்களுக்கு இருக்கும். அப்போ முதல் ஓனர் அப்படின்னு பார்க்கும்போது அந்த 70 வேலை செய்யும். இதுவே இவர்களுடைய குழந்தைகளாக இருந்தாலும் அங்கே 2வது 70 அங்கே வேலை செய்யும். அப்போ இவர்களுக்கு இந்த வண்டி வந்த பிறகு இவர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல அருமையாக தான் இருக்கும். ஆனால் இதுவே வேறு நம்பர்களை நம்ம பயன்படுத்தும் போது, அதாவது 70 13 டோட்டல் 11 அடுத்தவர்களுக்கு பிரயோஜனமாக இருப்பார்கள். ஆனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை அவருக்கு. அப்போ விருத்தியற்ற ஒரு சூழ்நிலையாகத்தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். அப்போ இந்த 70 நம்ம எப்படி பயன்படுத்த வேண்டும் அப்படின்றதான் இங்கே சூட்சமம். அப்போ ஒரு ஃபோன் நம்பரில் நம்மளுக்கு இந்த 70ஆம் நம்பர் வந்தால் அங்கே எப்படியெல்லாம் வேலை செய்யும். 92 64 70 24 13 டோட்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் 11 21 30 38. இந்த ஃபோன் நம்பர் வாங்கின பிறகு இவர் அடுத்தவர்களுக்காக வேலை அதிகமாக செய்து அவர்கள் சம்பாதிப்பதற்கு இவர் ஒரு ஆளாக இருப்பார். ஆனால் இவருக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிரயோஜனமும் இருக்காது. அப்போ இந்த 70 அப்படின்ற ஒரு எண் எந்த மாதிரி வேலை செய்யுது. அப்போ பிறருக்காக இவர் உழைத்து இவரை வைத்து அடுத்தவர்கள் லாபம் சம்பாதித்து கொள்வார்கள். அப்போ இந்த 70ஆம் நம்பர் நம்மளுக்கு எந்த மாதிரியெல்லாம் வேலை செய்யுது. இப்போ 70 அப்படின்ற இந்த நம்பர் வைத்திருந்தாலும் அவருக்கு வந்த பிறகு ஒரு நன்மையை தரும். அதுவே இரண்டாவது இருக்கக்கூடிய இந்த 70 13 அப்படின்னாக்கும் இது யாருக்குமே பிரயோஜனம் இல்லை. அடுத்தவர்களுக்கு இவங்க செஞ்சு வீட்டில் திட்டு வாங்கினா தான் மிச்சமாக இருக்கும். அப்போ இந்த 70ஐ நம்ம எப்படி பயன்படுத்த வேண்டும். அப்போ ஒருவருடைய ஜாதகத்தில் அவருக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்த்து அதை சார்ந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்பர்களை நம்ம எடுத்து பயன்படுத்தணும். அப்படி நம்ம பயன்படுத்தும் போது தான் நமக்கு அந்த நம்பர்கள் வேலை செய்யும். அப்போ ஒவ்வொரு நம்பர்களையும் கிரகங்கள் வேலை செய்து கொண்டு தான் இருக்கிறது. அந்த கிரகங்கள் நமக்கு அந்த கிரகம் நன்மையை தருமா தீமையை தருமா அப்படின்றதான் நம்ம ஜாதகத்தை வைத்து நம்பர்களை தேர்வு செய்ய வேண்டும் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ இந்த வீடியோவை பார்த்துட்டு எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, அவங்களாகவே தீர்வை தேடிக்கொள்ளலாம் அப்படின்னு போய் எடுத்துடுறாங்க. எடுத்துட்டு தேவையில்லாத ஒரு பிரச்சனையில் போய் சிக்கிக்கிறாங்க.
சார் இது எப்படி சார், இந்த பிரச்சனை இப்படி இருக்குது, நானாக எடுத்துக்கிட்டேன், இது இந்த மாதிரி இருக்குது, எப்படி சார், என்ன சார் பண்ணுறது? அதை நீங்கள் முதல்லையே நீங்கள் வந்து அந்த விஷயத்தை நீங்கள் கேட்டிங்கனாக்கும் உங்களுக்கு ஒரு நல்வழி காட்டுவோம். சரிங்களா? அதனால் நீங்கள் தவறாக நீங்களாகவே செஞ்சுக்கலாம் அப்படின்னு செஞ்சிங்கனாக்கும் அது உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனையை தரும். சரிங்களா? இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்டில் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம். நீங்கள் கீழே இருக்கிற நம்பருக்கு கூப்பிட்டு விளக்கங்கள் கேட்குறீங்க, சந்தேகங்களை கேட்குறீங்க. இருந்தாலும் எங்களால் இப்போதைக்கு கொஞ்சம் வேலைப்பளு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம வந்து கொஞ்சம் அட்டன் பண்ண முடியலை. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் வாட்ஸ்அப்பில் நீங்கள் வந்து உங்களுடைய மெசேஜை நீங்கள் போட்டு விடுங்க, சந்தேகத்தை நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் போட்டு விடுங்க. அதை பார்த்துட்டு நாங்கள் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறோம். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது திருப்பூரிலிருந்து எண்கணித ஜோதிடர் பாலமுருகேஸ்வர். நன்றி, வணக்கம்.